நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அரசு மருத்துவம் பணத்திற்காக தனது சொந்த மருத்துவமனைக்கு அந்த சிகிச்சை பெற வந்த பெண்ணை மாற்றியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் கூறியிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக கூடிய உங்களது விவரம். அதாவது அரசு மருத்துவமனையில சிகிச்சையில இருந்தவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றிய அரசு மருத்துவருக்கு மாநில மனித உரிமை ஆணையம் கடும் கட்டணம் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது திருநெல்வேலியில நேற்று முன்தினம் தென் மாவட்டங்களுக்கான மனித உரிமை மீறலுக்கான வழக்குகள் தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கனகதாசன் முன்னிலையில விசாரணைக்கு இதுல கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில பணியாற்றிட்டு இருக்க பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணரும் கோவில்பட்டியில நிபுணர் ஒருத்தர் கோவில்பட்டி மருத்துவமனையில தீக்காயத்தோட சிகிச்சைக்கு சேர்ந்த ஒரு பெண் நோயாளியை கட்டாயப்படுத்தி தனது மருத்துவமனைக்கு மாற்றியதாக குற்றம் சாட்டி ராணுவ வீரர் ஒருத்தர் அளித்த மனுவை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவரையும் மருத்துவ பணியாளர்களையும் கடுமையாக கண்டித்தாருங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு ராணுவ வீரர் கருப்புசாமி என்பவர் ஒரு மனு கொடுத்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவில்பட்டி மாவட்ட தலைமையக அரசு மருத்துவமனையில பணியாற்றி வந்த டாக்டர் பிரபாகரன்கிறவர் தீக்காயங்களோட சிகிச்சை வந்த தனது மனைவி ஜெயாவை மருத்துவமனையிலிருந்து கட்டாயப்படுத்தி டிஸ்சார்ஜ் செய்து தன்னுடைய ஜெய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கோவில்பட்டியில இருக்கிற ஜெய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தனியார் மருத்துவமனைக்கு சேர்க்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்ததா கூறியிருந்தாரு. பொதுவாக இந்த தீக்காய பிரிவு அப்படிங்கிறது 30% மேல தீக்காயப்பட்டிருந்தா அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா 70% காயமடைந்த ஒரு பெண்ணை தன் வற்புறுத்தி தன்னோட மருத்துவமனைக்கு மாற்றியதோடு இல்லாம சிகிச்சை அளித்ததற்காக ஏறத்தாழ 11 லட்சம் ரூபாய் கட்டணமா வசூலிச்சிருக்கிறாரு. இதுல மேலும் முறையான சிகிச்சை வழங்கப்படாததால அவரது மனைவி உயிரிழந்ததாகவும் கருப்பசாமி புகார் கொடுத்திருந்தாருங்க. இந்த வழக்கோட தீர்ப்பை வர ஜூன் மாதம் வழங்க போறதா SHRC, அதாவது மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் தெரிவிச்சாரு. அவர் விசாரிக்கும் போது என்ன சொன்னார்னா, இந்த குற்றச்சாட்டுகளானது மிக கடுமையானதுன்னு குறிப்பிட்டதோடு இல்லாம டாக்டர் பிரபாகரன் தொடர்ந்து விசாரணைக்கு வராமல் இருந்ததை கண்டித்தாரு. அதேவேளை கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில சூப்பரிண்டென்டாக பணியாற்றும் டாக்டர் கமலவாசன் குறித்து அவர் கேட்டதுக்கு, ஜெயாங்கிற நோயாளி மருத்துவ ஆலோசனைக்கு விரோதமாகவே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி பதில் வந்தது. விசாரணைக்கு ஆஜராகி இருந்த இரு நர்சுகள், இரு செவிலியர்கள் மற்றும் டாக்டர் பிரபாகரன் தங்கள் மேல் அழுத்தம் செலுத்தி தங்கள் பிடிவாதத்துக்கு ஏற்ப மருத்துவ பதிவுகளை மாற்ற சொன்னதாக குற்றச்சாட்டு தெரிவிச்சாங்க. 2018 அவரோட மனைவி தீக்காயத்தோடு அவர் வீட்டுக்கு தீக்காயங்களுக்கு உள்ளான போது அவர் விடுப்புல வந்திருந்ததாகவும், அதாவது ராணுவ வீரர் விடுப்புல வந்ததாகவும், அவரை கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில தான் சேர்த்தேன். ஆனா பிரபாகர் சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலையில 10 நாட்கள் விடுப்புல செல்ல போறதா சொல்லி தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற ஆலோசனை வழங்கினாரு. ஆனா மருத்துவம் அவர் மருத்துவமனை சார்பில் இருவர் அவர் என்னோட உறவினர்கள் நம்ப செய்து தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மனைவியை ஜெய் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றியதாகவும், அங்கு சிகிச்சை தரவில்லையே தவிர சிகிச்சையும் தரல, அதே மாதிரி என் மனைவி உயிரிழந்து விட்டான்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஜெய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உடனடியாக மூடணும்னு, இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த வேண்டும்னு சொல்லி அவர் தற்போது கோரிக்கை வச்சிருந்தாரு. மனித உரிமை ஆணையத்தில் பதிலளித்த கமலவாசன் இந்த மாற்றுப்பணிங்கிற, அதாவது அவருக்கு இது குறித்து கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த டாக்டர் மீது ஒழுங்கு நடவடிக்கையாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பிளாஸ்டிக் பிரிவு சர்ஜரி பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கா தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு கனகதாசன் என்ன சொன்னாங்க, இது ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்ல முடியாதுங்க, மாற்றுப்பணிங்கிறது தண்டனை எல்லாம் கண்டித்ததோடு இல்லாம அரசு மருத்துவமனை தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்ற தவறியுள்ளதுன்னு சொல்லி குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இந்த அரசு மருத்துவமனையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் வகையில் இந்த சம்பவம் பார்க்கப்படுவதாகவும், நோயாளிகளின் சிகிச்சை பெறும் அடிப்படை உரிமைகளை மீறியதாக குற்றச்சாட்டப்படும் இந்த நடவடிக்கையில குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா பலரோட கோரிக்கையா இருக்குது. அதே சமயம் இந்த அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் அவரோட விருப்பத்தின் மீறி, அதாவது வாலண்டியரா அவரை அதாவது நான் விடுப்புக்கு போறேன், உடனடியா நீங்க இங்க சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கட்டாயப்படுத்தி சேர்க்கிறது ஒரு குற்றச்சாட்டம், இது ஒரு குற்றமா கருதப்படுது அப்படின்னு சொல்றதோட இல்லாம இந்த வழக்கோட தீர்ப்பை அடுத்த மாதம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்குது. இங்க உள்ள பலரை அரசு மருத்துவமனைகளோட தற்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு உதாரணமாகத்தான் பார்க்கப்படுது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.